தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமையான தாய்மார்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. மறுபடியும் கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையாக அழைத்த அம்மாவுக்கு முதலாக நான் தேவனுடைய நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். இருக்கிற யாவரும் இப்போ இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கான நம்ம தலைப்பை பார்ப்போம், அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து நான் தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அம்மா சொன்னாங்க சனிக்கிழமையே கொடுத்துடலாம் அப்படின்னு. போன சனிக்கிழமை வந்தேன், அருமையான என்னுடைய நண்பர் வந்திருந்தாரு. அது சனிக்கிழமையே கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு ஒரு ப்ரேயர் இருக்கிறதுனால, ஒரு யூத் மீட்டிங் இருக்கிறதுனால அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் வெள்ளிக்கிழமை வந்துடலாமா, தாராளமாக வாங்க. தேவனுடைய சுத்தம் எதுவும், தேவனுடைய நாள், தேவனுடைய நேரம், தேவனுடைய வேலை, இந்த வேலை வரும்போது அவருடைய காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கான நம்மளுடைய தேவ செய்திக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா அபிஷேகம். நம்ம வாசிக்க கேட்கிற ஒரு வசனத்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. அவராலே பெற்ற அபிஷேகம். யார் அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன பண்றாருன்னா நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எப்படி உங்களை நிலைத்திருக்கிறதுனா, அவரில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அவர் உங்களில் என்னில் நிலைத்திருங்கள் சொன்ன வார்த்தையின்படி அவரில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் என்னவா இருக்கிறதுனா நமக்குள்ள அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நமக்கு அநேக ஊழியக்காரர், நம்ம போகிற சபைகள் அநேக ஊழியக்காரர் நமக்கு போதிப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு அருமையான தாய்மார்களாக இருப்பாங்க, தகப்பன்மார்களாக இருப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் நமக்கு எத்தனையோ பேர்கள் நமக்கு இருந்தாலும் அவருடைய அபிஷேகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதித்தபடியே, அவருடைய அபிஷேகம் தான் நம்மளுக்கு சத்தியமானதை போதிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா. ஆனால் ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லிட முடியாது, எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லிட முடியாது, எல்லா காரியங்களும் நம்ம ஏற்றுக்கொள்றது மாதிரியும் இருக்காது. ஆனால் அவருடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால அவருடைய அபிஷேகத்தை குறித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா இருக்குது. எல்லா விஷயமும் A to Z உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறதா இருக்குது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இடைப்படுவாராக. அது சத்தியமா இருக்கிறதா. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் சத்தியமா இருக்கிறதா. சத்தியம் பொய்யே கிடையாது, அது பொய் அல்ல, அது சத்தியமா இருக்கு. அது சத்தியமா இருக்கிறது பொய் அல்ல. அந்த சத்தியம் யாரு சொல்லியிருக்கிறாரா? இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அந்த சத்தியம் உங்களுக்குள்ள நிலை கொண்டு நீங்க அந்த சத்தியத்துல நிலை கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சொல்றாரு, அது பொய் அல்ல. அந்த சத்தியம், அந்த சத்திய அபிஷேகம், அவர் கொடுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்பொழுது சகல காரியங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு போதித்தபடியே ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, அவருடைய வார்த்தை உங்களுக்கு போதித்தபடியே, அவர் சத்தியமா இருக்கிறபடினால ஒரு நாள் அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அவர் மனப்புத்தன் அல்ல. அவருடைய சத்தியம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. அருமையான அன்பின் சீசனாகிய யோவான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அவருடைய நிலைத்திருக்கிறோம்னா முதலாவது காரியம் அன்பு. அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அருமையான யோவான் சுவிசேஷகர் தான், அந்த அன்பின் சீசனாக இருந்த யோவான் சுவிசேஷகர் தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னா அவருடைய அபிஷேகம், அவர் எவ்வளோ சத்தியமானவர், மார்பறையில் சார்ந்திருந்த ஒரு தேவனுடைய மனுஷன், சீசனாக இருந்தபடினால கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு சொல்லி சகலத்தையும் குறித்து போதிக்கிற அந்த அபிஷேகத்தை யார் கையில் கொடுத்திருந்தா, எல்லாருமே கொடுக்குறாரு. விசேஷமாக யார் மேலே கொடுத்திருந்தாருன்னா அன்பின் சீசனாகிய
யோவான் இடத்துல கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவர் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல உலகம் எப்படி உருவானது, உலகம் எப்படி முடிந்தது சொல்லி, உலகத்தினுடைய முடிவுகள், கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், புதிய வானம் புதிய பூமி, எல்லா காரியங்களையும் அன்பின் சீசனாக இந்த யோவான் சுவிசேஷன் யோவான் சீசன் வந்து என்ன பண்றாருன்னா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா புத்தகத்தை விட வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தை இருக்குது, இந்த புத்தகத்தை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வார்த்தை எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா, எல்லா புக்கிலையும் எல்லா அதிகாரங்களையும் என்ன இருக்குன்னா, இந்த வார்த்தையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான், இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான் இருக்கும். ஆனா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிற வார்த்தை தான் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நம்ம எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 3:11. மனம் திரும்புதல் கேட்ட நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது யோவான் ஸ்நானகர் குறித்து, யோவான் ஸ்நானகரை போல பெரியவன் ஒருவன் சொல்லி, ஸ்திரீகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீயின் இடத்துல பிறந்த யோவான் ஸ்நானகரை போல பெரியவன் ஒருவன் என்ற வார்த்தையை கேட்கிறோம். ஆனா யோவான் ஸ்நானகரை பார்க்கணும் பெரியவன் ஒருவன் சொல்லி வசனத்துல போட்டிருக்கு. ஆனா அருமையான யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிற சொல்லுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியங்களை செய்தாலும் அவரை போல நம்மளால செய்ய முடியாது. அவர் செய்ததை போல நம்மளால. அவர் சொல்றாரு, என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். படிக்கலாம். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய இயேசு கிறிஸ்துடைய அவருடைய பாதரட்சையை தமிழ் சொல்லணும்னா செருப்பு, அவருடைய செருப்பை கூட நான் சுமக்கிறதுக்கு பாத்திரம் நல்ல எவ்வளவா தன்னை தாழ்த்துக்கிறார். அல்லேலூயா. அந்த தாழ்மை நம்ம கூட இருக்கும்போது அந்த அபிஷேகம் நம்ம கூட கிரியேசு. அல்லேலூயா. என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் கொடுப்பார். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? என்ன எடுக்காதவங்க யாரு? எல்லாருமே எடுத்திருக்கீங்க. என்றும் உள்ளது. ஆமா. ஜலத்தினாலே நமக்கு நம்மளுடைய ஊழியக்காரர்கள் நம்ம பெற்ற எல்லாருமே யாராவது நீங்க நெருப்புனால ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? யாருன்னா நெருப்பு எடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனா யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஊழியக்காரங்க எல்லாருமே நமக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. ஆனா அவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, அவருடைய சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் போது, அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஏற்ற வேலையில என்ன பண்றாருன்னா அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால நம்மளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அக்கினினால நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சுயங்கள் சாகப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய அவருடைய அக்கினியில சுட்டரிக்கிறார். பரிசுத்த ஆவியை நம்ம கூட வரும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்கிறோம். அந்த அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறோம், பிசாசோடு கூட யுத்தம் பண்ணுகிறோம். அந்நிய பாஷைக்கு ஒரு இன்னொரு பதத்துல என்ன சொல்றாங்கன்னா அக்கினி பாஷை, ஃபயர் டன்ஸ். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் புறஜாதிகள் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த அந்நிய பாஷை பேசுறாங்களே, இது பேசுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. தேவையில்லாத ஒரு பாஷையை வானத்தையும் பூமியை உண்டாக்கி சர்வ வல்லமுள்ள ஞானமுள்ள ஒரு தேவன் நமக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே பிசாசுக்கு அந்த பாஷை தெரியாது, பிசாசுனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாஷை தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த மகத்துவங்கள் தெரியும். ஏன்னா அந்த பிசாசுடைய பிள்ளைகள்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா பிசாசுனுடைய கட்டுக்குள்ள இருக்குது. பாவம் செய்கிற எவனும் பிசாசுனால் உண்டாயிருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய அக்னினால நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் நம்ம சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன பண்றாரு, நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அக்னினால் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது நம்முடைய முந்தின வாழ்க்கை எல்லாம் மாறி, பழைய வாழ்க்கை எல்லாம் புதிய வாழ்க்கையா மாறி
என்ன ஆகுதுன்னா நம்ம ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கிறதா மாறணும். ஹல்லேலூயா. இந்த சாட்சி எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பகுதியில் எல்லாருக்கும் தெரியும். நான் தெரியாதவங்களுக்கு நான் சாட்சியை கொஞ்சம் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன்னு சொன்னா சத்தமா ஒரு நிலையில சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதே பகுதியில தான் நான் வந்து ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சேன். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய கிருபையினால நான் வந்து நகரில் இருந்தேன், கேகே நகரில் இருந்தேன். 9வது படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நண்பரோடு சேர்ந்து சாதாரணமாக பார்க்கப்பட ஆரம்பித்தேன். சாதாரணமாக நண்பரோடு சேர்ந்து. ஆனால் 7வது 8வது படிக்கும்போதெல்லாம் டிவியில் பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் உலக மனத்துக்கு கேடுன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆனால் ரொம்ப பிடிக்கும். பைபிள் வாசிப்பேன். பிபிஎஸ்க்கு போனதுனால. அதுவும் ஏன் போனேன்னா ரசனா கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் போனேன். ஆனால் அந்த அந்த நேரத்துலேயும் ஆண்டவர் என்னோட கூட என்னை ரட்சிக்கிறதுக்கு அவர் முன்குறித்து இருந்தார், எங்கள் அக்கா மூலியமா. ஆனால் நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் போயிருக்க முடியாது. கேகே நகரில் இருந்தேன்னா கண்டிப்பாக போயிருக்க முடியாது. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிடுவான் விளையாடுறதுக்காக. எனக்கு லீவ் டைம்லாம் மே மாதம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வந்து நான் வந்து எம்எம்டியில் எங்கள் அண்ணன் வீடு இருக்குது, எங்கள் பெரியம்மா பையன். இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது அவருடைய வீட்டில் போய் நாங்கள் கேம் விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ எங்கள் அண்ணன் என்ன சொல்லுவான்னா, நம்ம பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்குது, அங்கே பிபிஎஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு மே மாதம் ஆனால் 10 நாள் அந்த கூட்டம் அந்த மீட்டிங் நடக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கிடைக்கும், ரஸ்னா கிடைக்கும் 10 நாளுமே. அது ரொம்ப எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். வெளிநாட்டுலேருந்து வந்து, ஆனால் அவங்க தமிழ் பேசுவாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்து. ஆனால் தமிழ் பேசுகிற ஊழியக்காரங்க வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வார்த்தை எல்லாவற்றையும் நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் வந்து பிடித்து கொண்டேன். அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்சிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் வழி தப்பி மாறி போனேன். ஏன்னா அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அக்கினியான அந்த ஞானஸ்தானம் நான் பெற்றுக்கொள்ள. அப்போது நான் வந்து அப்படியே நான் போயிட்டு வந்து கொண்டு இருக்கும்போது நண்பரோடு சேர்ந்து 9வது படிக்கும்போது கெட்ட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டதான் மாறினேன். சாதாரணமாக பார்க்கப்பட ஆரம்பிச்சது. சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன். சிகரெட் என்ன குடியாக மாறிச்சு. குடியிலும் போது நான் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானேன். கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிடுச்சு. எந்தெந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்களோ, சென்னையில் எந்தெந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்களோ வாங்கி கொண்டு நண்பரோடு செல்ல அப்படிப்பட்ட துன்மார்க்கமான உளையான சேற்றம் ஆழமான படுகொழிவுன்னு தூக்கி எடுத்தார். இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை சின்ன வயசில் மருந்து குடிச்சதுனால பார்வை இல்லாத போயிடுச்சு. அதனால் எங்கள் அம்மாவுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே மருந்து குடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால எங்கள் தாத்தா வந்து ஏதோ ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு. பாருங்க, 2 பேர் சண்டை போட்டிருக்கிறாங்க. எங்கள் தாத்தா வந்து ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்பா நம்மளுக்கு நம்மளை வந்து அப்பாவுக்கு பிடிக்கல, நம்ம இருக்கக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருப்போம். இப்போ பவ்யமாக உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கரம் ரொம்ப ஒரு துடுக்காக இருப்பாங்க, கோவப்படுவாங்க. எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி இப்போ தேவ சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறாங்க. ஆமாம். ரொம்ப கோபமாக இருப்பாங்க. வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்பா வந்து ரொம்ப செல்லமாக இருந்ததுனால ஃபுல்லாக இருந்தது. ஆனால் சின்ன வயசுலேயே அவங்க வந்து மறித்து போயிருக்கணும். 20 வயசு இருக்குமாம்மா? 15 இந்த 15 இருக்கும். அப்போ நம்ம அப்பாவை நம்மளை பிடிக்கல போட்டுருக்கு. அவர் வியாபாரம் வச்சுட்டு 2 பிடிக்க வர இட்லி கொடுக்கலான்னு கேட்டதுக்கு பெல்ட் எடுத்து ஒன்று வச்சாரு. டெய்லியே கேட்குறாங்க, நாங்கள் பட்டிலே தரேன் ஆஹான்னாரு. அவ்வளோதான். பிடிக்காத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இப்போ எவ்வளோ அடிக்கிறாங்க பசங்களை. அதனால பார்த்தீங்கன்னா வந்து வச்சதுனால 4 நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஸ்மெல்லு கண்டுபிடிக்க தெரியாத ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் நாட்கள் ஸ்மெல்லு கண்டுபிடிக்க தெரியாத ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக ஆயிடுச்சு. ஸ்மெல்லு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ஸ்மெல்லு தெரியாதனால எனக்கு வந்து நல்லா அட்வான்டேஜ் ஆகிட்டு வீட்லேயே வந்து நான் வந்து அந்த குடிக்கிறது இல்லை. ஆனால் நான் என்னென்ன பண்ணணுன்ட்டு எங்கள் அம்மாவுக்கே எதுவுமே தெரியாத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த புகை சிகரெட்டு புகை வந்தால் கூட தெரியாது. ஒரு வாட்டி என் நாயா வந்து எனக்கு கண்டுபிடிச்சி சம்மரி அடிச்சாங்க. நான் என்ன பண்ணேன், இல்லை பேப்பர் தான் பற்ற வச்சேன் அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவனுடைய நாம மகிமைக்கு வந்து சொல்லுங்க. யாரும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சும்மா சொல்ல மாட்டாங்க. ஆனால் மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை நடந்தது மெய்யான சாட்சி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் இன்னும் எவ்வளோ என்னை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவேன். ஏன்னா அவர் பெருமை நான் சொல்லுவேன். உங்களுடைய உற்சாகம் எனக்கு புரியுது. எல்லாருமே சொல்லுவீங்க சாட்சி. எனக்கு
நீங்க வாங்க வாங்க நான் தெரியாம ஆமா உற்சாகம் புரியுது. என்னுடைய சாட்சி வந்து எல்லாருக்குமே பிரசித்தமாயிட்டு இருக்கு. அதனால தெரியாம போவேன் நான். இவங்க தேவ கிருபையினால பாத்துக்கினே ஓடுவேன். ஆண்டோட கிருபை பெரிய. இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது கானா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கானா பாடல் நான் போயிட்டு அதிகமாக பாடும்பொழுது எனக்கு வருமானம் வரும். இந்த வருமானத்தை வச்சு நண்பர்கள் சேர்ந்து, ஆனால் அப்போ குரல் நல்லாவே இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா பாடுற வச்சா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து புரிய வாங்கி கொடுப்பேன் அந்த காசு மூலியமா. கைதை கட்டுறாங்க, நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல யாருன்னா இருந்துட்டாங்கன்னா எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. இதே அவசியம்போடு பகுதிக்கு வந்த உடனே அப்போ தான் உச்சக்கட்டத்தில் இருக்குது, உட்கிற மாதிரி இருக்குது. கானா பாட்டு பாடும்பொழுது ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வந்து யாராவது வந்துட்டாங்கன்னா போய் பாட்டு போடும். அப்போ அங்கே போய் பாட்டு பாடும்போது ஒரு ஆயா சொன்னாங்க, அப்பா என் பேரன் கூட வந்து குடிச்சிட்டு அப்படியே சுற்றின்னு இருக்கிறான், இறந்துட்டாரு, எங்கள் பையன் இறந்துட்டாரு, ஆனால் நீ வந்து சொந்த பையன் மாதிரி மனதுருகி பாடுறியப்பா அப்படின்னாங்க. அது எனக்கு மைண்டில் பட்டது. அப்போ ஆண்டவர் என் கூட பேசினாரு, உனக்கு அந்த டேலண்ட் கொடுத்தவர் நான் தான். இல்லையா? ஸ்ருதியில் பாடுறோமோ ஸ்கேலில் பாடுறோமோ அது முக்கியம் கிடையாது. ஒருத்தவங்களுடைய ஆத்மாவை டச் பண்ணுது பாருங்க, அதுதான் பெரிய திருவிழா. ஆமாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு அந்த டேலண்ட் நான் தான் கொடுத்தேன், அந்த டேலண்ட் நீ எனக்காக பயன்படுத்துவியா அப்படின்னு கேட்டார். இந்த ஒரு உமக்காக நான் பாடுறேன், மரித்து போன சடலுக்கு முன்பாக பாடிக்கொண்டு இருக்கிறேன். நீ ஆண்டவர் சொன்னார், இதோ மரித்தேன் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், நீ எனக்காக பாடுவியா, உனக்காக நான் ஜீவனே கொடுத்தேன்னு சொல்லி நிறைய சாட்சிகளை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அருமையான ராபர்ட்னு ஒருத்தர், கானா ராபர்ட்னு ஒரு ஐயா, அவரும் கானா தான் பாடியிருந்தாரு. அப்போ அவர் வாழ்க்கை நடந்த ஒரு சாட்சி என்னோட கூட பேசிச்சு. மரித்தேன் சதாக்கள் உயிரோடு இருக்கிறோம், உயிருள்ள தேவன் உங்களுக்காக நான் பாடுறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உயர்த்தி பெரிய ஒரு ஊழியக்காரை வச்சார். அதே போல் நானும் இந்த சாட்சியை கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே எனக்கு எதுவும் வருமானம் இல்லை, நண்பரோட சேர்ந்துட்டு தான் நான் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து ஏழையாக இருக்கிறாங்க, என் தகப்பனும் ஏழையாக இருக்கிறாள், ஆனால் என்னுடைய நீங்கள் கொடுத்த அந்த டேலண்ட்டை வச்சு நான் மக்களுக்கு நான் பாட்டு பாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வருமானம் வருது, அதையும் நான் வீணாக்கி கொண்டு இருக்கிறேன், வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிட்டு இறக்கம் பெறுவான், சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலை ஆட்டம் சொல்லி நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட நான் போக ஆரம்பிச்சது பாட்டுனால தான் போனேன். ஆண்டவரே உங்களுடைய பாட்டு நான் பாடல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆன்டி யாருன்னா மஞ்சள் ஆன்டி எங்கள் வீட்டு பக்கத்தில், அவங்களுடைய பக்கத்து வீட்டில், அவங்க வீட்டில் வந்து நாங்கள் பக்கத்தில் இருந்தோம் நாடக வீட்டில். அவங்களுடைய கிருபையினால வந்தோம், வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு வருஷத்துலேயே நாங்கள் ரசிக்கப்பட்டோம். அவங்களுடைய கிருபையினால ஆன்டி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை தெரிய ஆரம்பிச்சு, அவங்களே நடக்க ஆரம்பித்தாங்க. கடையில் மஞ்சுளா ஆமா கூட்டிட்டு போவாங்க. ஆனாலும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை சாமான் தேய்ப்பாங்க. எங்க அதே தெருவில் இருக்கிற விளையாட்டு பயில போயிட்டு பூஜை சாமான் தேய்ப்பாங்க. இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க. வியாழக்கிழமைனா இங்கே, செவ்வாய்க்கிழமைனா அங்கே, வெள்ளிக்கிழமைனா அங்கே, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமைனா மறுபடியும் அங்கே, மறுபடியும் வெள்ளிக்கிழமைனா இங்கே, அப்படியே வந்து இருப்பாங்க. தெரியாது போகும். அதுவும் அவங்களுக்கு தெரியாத நைஸா போயிட்டு அந்த அளவுக்கு விக்கிர கப்பட்டியில இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் தேவ சமூகத்துல தேவனுடைய சமூகத்துல இன்னொரு நாள் உங்களுக்கு செய்தி கொடுக்க சொல்லலாம். அப்போ வந்து விழாவறையா சொல்லலாம். ஆமா அம்மா கொடுக்க சொல்லலாம். உற்சாகமா இருக்கிறாங்க. செய்தி சொல்றாரு. இப்போ ஆண்டவருடைய நாமத்தினால அவங்க வந்து அருமையான வந்து கூட்டு போனாங்க, ரசிக்கப்பட்டாங்க. எண்ணத்துல வந்து சொன்னாங்க, வாலிப பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்க, ஒரு நாள் வாப்பான்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் போறேன், ஃபர்ஸ்ட் நான் போறேன் 2019. போன உடனே ஆண்டவருடைய பிரச்சனை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. எவ்வளோ சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக போதை வசதி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே போயிட்டு இலவசமாக எந்த காசும் கொடுக்கல, எங்கேயும் போய் தேடல, யார் வீட்டு மொட்டை மாட்டிலையும் ஏறல. ஏன்னா நாங்கள் போதை பழக்கம் பண்ணால் ஏதாவது ஒரு மொட்டை மாடி போயிடுவோம், ஏன்னா ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல ரயில கூட சத்துன்னு போயிடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும்போது அவ்வளோ தூரம் நான் சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக போதை வசதி தேடி போனேன். நான் அவருடைய சமூகத்தில் போயிட்டு ஒன்றுமே பண்ண, ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம் போன்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் உட்காந்து கண்ணை மூடி உட்கார ஆரம்பித்தேன். செல்வி ஆண்டி மறைத்து போன அரியங்களுடைய அவங்க ஒய்ஃபுக்கு ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஆராதனையில் தான் நான் முதல்ல போய் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 8 மணி இருக்கும் அந்த டைமில் அவங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் போகிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத சமாதானம் எங்கள் இடத்துல இறங்கினது. அதிசயமான சமாதானம், இலவசமான சமாதானம். யார் இடத்துல போய் காசு கொடுத்தாவில்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அந்த சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன சமாதானத்தின் பிரபுவா இருக்கிற அவருடைய சமாதானத்தை நம்மள அப்படியே ஊட்டினாரு. ஒரு கரம் வந்து அப்படியே நிற்குது, அந்த அது வந்து அப்படியே ஒரு மழை மாதிரி அப்படியே இறங்குது அவருடைய சமாதானம்.
ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட அந்த சமாதானத்துல என்ன இறங்குதுன்னு அப்படியே அவரோட அபிஷேகம் இறங்குது, அவருடைய கிருபை இறங்குது, அவருடைய தயவு இறங்குது. என் நாவு அப்படியே மாற ஆரம்பிக்குது, அந்நிய பாஷை அப்படியே பேச அப்படியே வருது. ஆனா நான் நாவு அடக்கிறேன், ஏன்னா புதுசு, எனக்கு அது குறித்து எதுவும் தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சபைக்கு போக ஆரம்பிக்கிறேன். அவருடைய ஞானஸ்தானத்தை தேவன் கொடுக்குற அந்த ஞானஸ்தானங்கிற சொல்லப்பட்ட நீதியை நிறைவேற்றும் பொழுது, நீதி நிறைவேற்றி அடுத்த வாரத்திலேயே அதே செல்வி ஆண்டி அவங்க ஆராதனை பண்றாங்க. ஒரு சுடு தண்ணி ஊற்றின மாதிரி அவங்களால இருந்தது. ஆனால் அதனால தாங்கவும் முடியுது. எனக்கு ஒரு மாதிரி உடம்பும் ஒரு மாதிரி பண்ணுது. அப்போது நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய அந்த கானா பாடலை விட்டேன், குடிப்பழக்கத்தை விட்டேன், கஞ்சாவை விட்டேன், போதை வசத்தை விட்டேன், கெட்ட வார்த்தை பேசுறதை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தேன். நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தும் போது ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அம்மா என்ன சொன்னேன், அம்மா எனக்கு ஆண்டவர் பாடல் கொடுத்தேன். 5 நிமிஷத்துல எழுதுறேன் அந்த பாட்டை. 5 நிமிஷம் தான். பாடல் எழுதி வெளியிட்ட பிறகு ஆண்டவர் கிருபை தயவுனால நிறைய பேர் ரசிக்கப்பட ஆரம்பிச்சாங்க அந்த பாடலை கேட்டு. ஆனால் அது கானா ஸ்டைலில் இருக்கும். ஆனால் இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேவ மக்களுக்காகவே ஆண்டவர் இன்னொரு ஒரு பாடலை கொடுத்தார். 2வது ஒரு பாடலை. இந்த பாடல் மத்தியில் பாடலாமா? என் கால் சறுக்கும் போது என்னை காக்கின்றவர், நான் வழி மாறினார் என்னை வழி நடத்துபவர். என் கால் சறுக்கும் போது என்னை காக்கின்றவர், நான் வழி மாறினார் என்னை வழி நடத்துபவர். என்னை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்தினீரே, என்னை காத்து கொண்டே வழி நடத்தி சுமந்து வந்தீரே. என் கஷ்ட காலத்தில் எனக்கு துணையாய் வந்தீரே, என் இருந்த காலத்தில் எனக்கு ஒளிய வந்தீரே. என் ஜாதி படுக்கையில் எனக்கு சுகத்தை தந்தீரே, நான் சோர்ந்த நேரத்தில் எனக்கு பலனை தந்தீரே. என் தேவன் நீரையா, உமதடிமை நாளையா, என் ராஜு நீரையா, உமை உயர்த்துவேனையா. உங்க உள்ளம் கையிலே என்னை மறைந்திருக்கின்றீர், உங்க அன்பு இதயத்தில் என்னை சுமந்திருக்கின்றீர். உங்க ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டீரே, உங்க இரக்கத்தினாலே என்னை சேர்த்து கொண்டீரே. உங்க உள்ளம் கையிலே என்னை மறைந்திருக்கின்றீர், உங்க அன்பு இதயத்தில் என்னை சுமந்திருக்கின்றீர். உங்க ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டீரே, உங்க இரக்கத்தினாலே என்னை சேர்த்து கொண்டீரே. என் கால் சறுக்கும் போது என்ன காக்கிறவர், வழி மாறினார் என்னை வழி நடத்துபவர். என் கால் சறுக்கும் போது என்னை காக்கிறவர், வழி மாறினார் என்னை வழி நடத்துபவர். வழி மாறினார் என்னை வழி நடத்துபவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தாங்க. 2வது பாடல். 1வது பாடல் பார்த்தீங்கன்னா எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். அதுலேயே ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் இருக்கும். ஆனால் அது கானா ஸ்டைலில் இருக்கிறதுனால அந்த மாதிரி நான் கேட்டேன், ஆண்டவரே கானா ஸ்டைலில் இருக்கிறது, ஆனால் நிறைய பாடல் காலங்கள் கடந்து போனது, அதெல்லாம் கானா ஸ்டைலில் தான் இருக்கும். அல்லேலூயா பாட்டுக்காரங்க கானா ஸ்டைலில் தான் இருக்கும். நெஞ்சமே நெஞ்சினது கானா ஸ்டைலில் தான் இருக்கும். அதனால 5 வருஷம் முன்னாடி எழுதின பாட்டை ஆண்டவர் என்ன பண்ணாரு, போன வருஷம் அதை ரிலீஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பரலோகத்தில் இருப்பவர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய சாங் வரும். நீங்கள் நிச்சயமாக ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க, தேவநாம மகிமைப்படும். 2வது சாங்கை கொடுத்துருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா சொந்த ராகம், எந்த கானா ராகம் கிடையாது, எந்த ஒரு யாருடைய ராகமும் கிடையாது. அவரே சொந்த ராகத்தை கொடுத்தார். என் வாழ்க்கைக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை வாசி கேட்போம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம். வாழ்க்கையில நடந்த சாட்சியம் எத்தனையோ வருஷம் முன்னாடி ஆண்டவர் பைபிளை எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமா இருக்குது. கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அல்லேலூயா.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற மகத்துவங்கள் எல்லா காரியங்களும் தேவனுடைய வார்த்தையினால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேத வசனம் 25,000 முறை சோதிக்கப்பட்டிருக்குதான். ஏன்னா பொய் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு பிசாசு எத்தனையோ பேர் எழுப்பினா, யாரை எழுப்பினாரோ அதே வீட்டில் தான் இன்னைக்கும் பைபிள் பிரிண்ட் ஆகி இருக்குது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பெரியவர். அவரிடத்துல மோதிரவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் ஜெயமுள்ள தேவன், ஜெய கிறிஸ்து. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் நம்முடைய வார்த்தையை எனக்காக என்னுடைய வாழ்க்கையில நடக்க போற காரியங்களை, நடந்து முடிக்க போற காரியங்களை அருமையான தாவீதை கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் தாவீதை கொண்டு எழுதியிருக்கிற அந்த வார்த்தை 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை, பயங்கரமான குழியிலும் உளையான சேறு என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. எவ்வளோ பயங்கரமான குழியில உளையான சேற்றில் கடந்தனப்பா, என்னை தூக்கி எடுத்தீங்க. நம்முடைய பரிசுத்த கரை என்னை தூக்கி எடுத்தது. இந்த பரிசுத்த கரை என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தினாரா. எவ்வளோ அடிமட்டத்தில் ரொம்ப பாதாளத்தின் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தேன். உளையான சேரு, யாரை தூக்கி எடுக்க முடியாத, எந்த மிஷினெல்லாம் தூக்கி எடுக்க முடியாது, எந்த காரியம் யாராலையும் தூக்கி எடுக்க முடியாது. ஆனா எந்த மனுஷனாலும் தூக்கி எடுக்க முடியாத என்ன அவருடைய கரம் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையை நிறுத்தி, என் கால் எங்க இருந்து உளையான சேற்று படுகொழிலிருந்து என் காலை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த கண்மலையின் மேல நம்ம நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினாரா. ஏன்னா கானா பாடல் பாடி இருக்கிற நானு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்ததுக்காக வந்த பிறகும், ஞானஸ்தானத்தை ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் என்ன பண்றாங்கன்னா, பிசாசு நண்பர்களை ஏவி விட்டு என் வீட்டு பக்கமா அனுப்பிச்சு விடுவான். நல்லாவே எனக்கு தெரியும். இன்னைக்கு இவன் வருவான்னு சொல்லுவார் ஆண்டவர். தெளிவா வருவான், உன்னை இந்த ஆசையை காட்டுவான், உன்னை கூட்டிட்டு போவான். அதே போல வருவாங்க. அதே போல வந்து பாவத்தில் விழுவேன், பிடிக்காது. ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. ஆனா பரிசுத்த ஆவியோட அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு அக்கினி, அந்த அக்கினியை பெற்ற பிறகு எந்த நண்பர்களாலும் எந்த பிசாசனாலும் என்னை அந்த பாவத்தில் விழ வைக்கவே முடியல. ஏன்னா சுட்டி இருக்கிற அக்கினினால என்னை தேவனாக கத்த முடியாது. ஆனா நம்ம இனிமேலும் பாவத்தை விழ மாட்டோம்னு சொல்லி நம்மளால மாத்தட்டிக்க முடியாது. ஏன்னா முடிவு பரிந்த நிலையில் போல ரசிக்கப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவரே நம்மளை நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லுவேன். பரிசுத்தமா பூரண பரிசுத்தமாக்குற இந்த இடத்துல நான் இன்னும் பேச மாட்டேன். ஏன்னா அவரோட ராஜ்யத்தில் நம்ம இருப்போம். அல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள பாக்கியவர்கள் தேவனை தரிசிப்பாங்கன்னு சொன்னாங்க. இதே போல ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நான் பாடல் பாடுறேன், இந்த இருதயத்தை நீங்கள் சுத்திகரிங்கப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் எல்லாமே வசனத்தில் தான் சொல்றாரு. அதனால தான் நான் ஆதார வசனம் சொன்னேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. எந்த போதகர்கிட்ட நான் போயிட்டு இந்த பாவத்தை சொல்லி நான் அறிக்கை இடலை. ஏன்னா சில காரியங்கள்லாம் இருக்குது. சில கிறிஸ்தவ அமைப்பிலேயே ரோமன் கத்தலிக்கிற பாவ மன்னிப்பு போய் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சு. ஆனால் அவரே பாவம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்காக என்ன சொல்றது, யாருக்கு சொல்றது? ஆனாலும் அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் ஒருவர் அதிகாரம் பெற்றவர்னா, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பூமியில இருக்குது. ஏன்னா அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் பண்ணியிருக்கிறார். அவரே நம்முடைய அவருடைய சொந்த ரத்தத்தினால, வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, அப்படியா அவருடைய ரத்தத்தினால நம்ம சுத்திகரித்திருக்கிறார். அந்த ரத்தம் என்ன பண்ண, பரிசுத்தமான ரத்தத்தை நம்ம இடத்துல சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை அவர் மீட்கிறதுக்காக கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து அந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 அப்பா. அவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க அனல் முட்டி கொண்டே இருக்கணும். செய்தியை கேட்கும்போது கூட உள்ளத்துல நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே கேட்கும்போது பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட இடைப்படுவான். அவருடைய அக்கினினால உங்களோடு கூட இடைப்படுவான். நீங்க நினைக்கலாம், எவ்வளவு நம்ம ஊழியம் செதுட்டோம், நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிகிறது போல முதிர்வது நம்ம வந்துட்டோம்னு நினைக்கலாம். ஆனா அப்படி சொன்ன மோசையை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, 80 வயது மோசை எழுதியிருக்கிற 90ஆம் சங்கீதத்தில் இருக்கிற மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆனாலும் மோசைக்கு எத்தனை வயசுல ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு? 80 வயதுல தான் அவருடைய ஊழியமே தொடங்க ஆரம்பிச்சது. அவர் சொல்லியிருக்கிறார் 80 வருஷத்துல மனுஷனுடைய ஆயுசு நாட்களே முடிய போகுதுன்னு. ஆனா 80 வயசுல தான் அவருடைய ஊழியமே தொடங்க ஆரம்பிக்குது.
ஹல்லேலூயா. 40 வருடங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவருடைய எல்லா சகல வித்தைகளையும் ஆண்டவருடைய கற்றுக்கிறாங்க. அப்படியே ஆண்டவர் பழக்க வைக்கிறார் ஒவ்வொருவரையும். அதனால நீங்கள் வைக்கிற வயதான தாய்மாருக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு இயேசு நாமத்தினால் தயவான வேண்டுகோள், வயசாடிச்சே பயன்பட முடியாது நினைங்க. அருமையான அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கூட ஓடுறாங்க, என்னோட பலமாக இருக்கிறாங்க. என்னுடைய பயங்கர ஒரு ஆண்டவருடைய நாமத்தினால வயதான காலத்துலேயும் வேகமாக எல்லாம் ஏறாத படிக்கட்டே கிடையாது, அவசியம் இல்லை. இல்லை ஏறாத படிக்கட்டே கிடையாது, அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு ஆண்டவர் நாமத்தினால அவங்க அவங்களுடைய வேலையை செய்து கொண்டு பார்த்தீங்கன்னா ஜபிப்பாங்க. பயங்கரமான காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். அதே போல் வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையில அவரோட அபிஷேகம் பெரியதா இருக்குது. அந்த அபிஷேகம் பட்டயமா இருக்குது. அந்த பட்டயத்தை தனி அறையில போயிட்டு என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதை தீட்டி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால எல்லாம் ஆவியில் நிரம்பி இப்போ கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நான் டைம் கேட்டுக்கிறேன் அம்மா கிட்ட. எல்லாருமே அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் உங்களுக்கு கொடுத்தாங்க. அந்நிய பாஷையில அனல் முட்டி கொண்டே உங்கள் சத்ரு என்று பிசாசு என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அந்த பட்டை என்ன பண்ணா வெட்டி தள்ளும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ ஆவியில் நிரம்பி ஜபிக்க போகிறீங்க? 2 நிமிஷம். ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே மூர்க்கென்று ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஆண்டவரே நீங்க பயன்படுத்துகிற ஓ லேமா காந்தானா அல் பகாந்தான் துள்ளி யாக்கரபா ஆவில நிரம்பி தாய்மார்கள் எல்லாரும் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களிடம் நிலைத்திருக்கிறது. ஓ சத்துருக்களை வெட்டக்கூடிய அபிஷேகம் லாபா காந்தா லீமா கோ ரேகே தோலா மரபா ரகரபா அபிஷேகத்தின் நதி இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே அபிஷேகம் ஓ சகலத்தையும் சுத்தரிக்கிற அக்கினி, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அக்கினி, ஓ பலப்படுத்துகிற அக்கினி நாக்கால் தாதா பாக்கோ தோரே மாக்கடபா லீபரமா தியாங்கா ரோதினி யாபரகடதபா எல்லேக்கே மேக்கேன் துலாசியா கடபா பிசாசு வெட்டப்படும்படியாக விக்கிரக கோட்டைகள் ஓ மசான கொலை என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் வருகிற விக்கிரகத்தின் தலைகளை உங்களுடைய பட்டயம் சுத்தரிக்கட்டும் ராஜா. ஓ சலபடபட கடலனமபா லபதன கடலனமபா ஓ லீமா காதா லாபந்தனபா அல் மடா மடா திடா நிலபரபதனபா ஓ ஷேகேனே மனபரகடன. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. லூக்கா 12:49. லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அக்கினி அவர் போட்டுருவாரு, ஆனா பற்றி எரியுது நம்முடைய கருத்துல இருக்குது. அதனாலதான் சொன்ன 2 நிமிஷம் எல்லாம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாம். அந்நிய பாஷையில அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தால ஜெபிக்கலான்னு கர்த்தருடைய ஏவுதலின்படி உங்களுக்கு இடத்துல சாட்சி வார்த்தைகள் இருந்தாலும் ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. அவருடைய பட்டயத்தை நம்ம கையில எடுத்து நம்ம போராடும் பொழுது எப்படியாப்பட்ட சத்ருவா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஆமே. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அக்கினி நமக்குள்ள வருகிறது. அது பற்றிய வேண்டும் என்று சொல்லி யார் விருப்பப்படுகிறார்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த வாயினாலே இந்த வார்த்தை சொல்கிறார். இப்பொழுது அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறது. அவருடைய விருப்பத்தை எத்தனை பேர் நிறைவேற்றுவீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால ஆவியில் எப்போதும் அனலா இருங்க. அந்த அனல் இடத்துல இருக்கும்போது ஒருவரும் இதனால்தான் தலைப்பு எடுத்த அபிஷேகம். அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக ஒருவரும் அசைக்க முடியாது. கர்த்தர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஏன் இந்த அபிஷேகத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அந்நாளில் உன் தோளில் என்று அவன் சுமையும் உன் கழுத்தில் என்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். ஹல்லேலூயா. அந்நாளிலே உன் தோளில் என்று அவன் சுமை என்ன? பாரம். பிசாசுடைய பாரம். பிசாசு தேவையில்லாத பாரங்களை கொடுப்பான். தேவையில்லாத பாவ சுமையை கொடுப்பான். பாரத்தை என்ன பண்ணுவான்? உங்களுடைய உள்ளத்துல வைப்பான்.
ஒண்ணுமே இல்லை, எல்லா வசதியாக தான் இருப்பாங்க, கவலைப்படுவாங்க. ஏன்னா பிசாசு அவங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான், விக்கிரகம் அவங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும், அவன் நுகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா தீங்கு செய்வதுதான் அவனுடைய நுகம். அவனுடைய நுகம் பார்த்தீங்கன்னா கவலை, என்ன பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, வருத்தம், சஞ்சலம் எல்லாவற்றையும் என்ன பண்றான் பிசாசு மனிதர்களை இப்போ என்ன பண்றான்னா அவனுடைய நுகத்தினால கட்டப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த அபிஷேகம் என்ன சொல்லுதுன்னா அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். அதனால தான் அந்த வசனத்தை அந்த தலைப்பை எடுத்தேன், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அவர் கொடுத்த அபிஷேகம். ஏன்னா ஏன் உங்களை அவன் உங்கள்கிட்ட போறாங்கன்னா அவன் தோற்று போயிடுவான்னு தெரியும். அல்லேலூயா. சத்தமா உற்சாகமா இருக்க அல்லேலூயா. அவன் தோற்று போயிடான்னு அவனுக்கு தெரிஞ்சும் கூட என்ன பண்றான் பிசாசு போராடுறான் பயங்கரமா. அவனும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். நமக்கு முன்பதாக அவன் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய அவன் அக்னி கற்கள் நடுவில் உலாவினவன். அவனுடைய அபிஷேகத்தை முறியடிக்கிறதுக்காக நமக்கு என்ன பண்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அக்கினியால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அந்த ஞானஸ்தானம் மூலியமா நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். போதகர் மூலியமாக நம்ம ஞானஸ்தானம் ஜனத்தினால பெற்றுக்கொண்டாலும் அருமையான யோவான் சாணன் சொல்வது போல என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனை பார்க்கிலும் பெரியவர், யோவான் சாணங்களை பார்க்கிலும் பெரியவர். பெரிய தெய்வம், வானத்தை பூமி உண்டாக்கின சகல அதிகாரம் படைத்த தெய்வம் அவருடைய அக்கினியால் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பிசாசை அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா அவனுடைய நுகங்கள் எல்லாவற்றையும் முறிக்கிறதுக்காக நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அபிஷேகத்துல மட்டும் நீங்க போதும்னு சொல்லிடாதீங்க. இந்த உலகத்திலேயே போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு தான். போதுமா, எவ்வளவு பணம் விட்டாலும் சரி, எவ்வளோ ஆசீர்வாதம் விட்டாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்களா? இதே போல பணம் எவ்வளவு விட்டாலும் வாங்கிப்போம். அதே போல பணத்தை விட அழிந்து போகிற பொருளை விட அவரோட அபிஷேகம் மேலான, அவரோட அக்கினி மேலான. அந்த அக்கினியை ஒரு நாள் நான் கேட்கறது எல்லாமே ஒவ்வொரு நாளும் காலை தோறும் இந்த கிருபை புதிதாக அந்த அபிஷேகம், புதிய அபிஷேகத்தை நம்ம அவருக்கு பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய சமூகத்தை உட்காரும் போது இதுவரையிலும் நம்ம அபிஷேகமே பெறல. நம்ம இதே போல குழந்தைய போல உட்காந்துனா புதிய அபிஷேகம் நடக்கும், புதிய பாஷைகள் நடக்கும், புதிய எண்ணெயால் அபிஷேகம் அப்படிங்கிறது போல புதிய அபிஷேகத்தை கொடுப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாருன்னா அக்கினியை போட வந்தேன், பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விருப்பத்தை நிறைவேற்ற யாரும் வரமாட்டாங்க. இந்த விருப்பத்தை இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம நிறைவேற்ற விரும்புவோமா? அல்லேலூயா. ஆமோதிக்கிறாங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அக்கினியை நம்ம பெற்றுக்கொள்ளும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பார்ப்போம். அல்லாமலும் அப்போஸ்தலர் ஒரு வார்த்தை வருகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும், நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் கவனமா கேட்போம். அக்கினிமயமான நாவுகள். அல்லேலூயா. ஒரு மனம் எங்கே இருக்குதோ அங்க கர்த்தருடைய ஆவியான ஒரு மனம் எங்கேயோ அங்க கர்த்தருடைய ஆவியான விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டாயிருக்கிறது. அவங்க எல்லாரும் உங்க இடத்துல மேல் வீட்டு அறையில் இதே போல ஒரு மேல் வீட்டு என்ன செய்யறாங்கன்னா கூடியிருக்கிறாங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது அல்லாமலும் என்ன வார்த்தை போட்டிருக்கு? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் போல என்ன பண்ணுது தோன்றி அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அப்போ அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெறாங்க. அந்த நாவலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேலையும் அக்கினிமயமான நாவுகள் இருக்கு. அந்த நாவு பிரிந்திருக்கிற நாவுகள் போல இருக்கிறது. ஏன் அந்த பிரிந்திருக்கிற நாவுகள்? எந்த மிருகத்துக்கு பிரிந்திருக்கிற நாவுகள் இருக்கும்? ஏதாவது சொல்ல பார்க்கலாம். நாக்கு, பிரிந்திருக்கிற நாக்கு எந்த ஜீவனுக்கு இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ப்பம் நாக்கு நீட்டிலே இருக்குதா? பிரிந்திருக்கிற நாவுகள் இருக்குதா? பள்ளி சர்ப்பம் எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் கொடுத்துருக்க ரகசியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு. அவருடைய அந்த பிசாசை முறியடிக்கிறதுக்காக தான். அப்படி அவனுடைய தந்திரமான வார்த்தைகளுக்கு முறியடிக்கிறதுக்காக தான், அவனுடைய தந்திரங்களை நம்ம விழாதபடி இருக்கிறதுக்கு தான் அந்த அக்கினிமயமான நாவுகள். அவனுடைய தந்திரத்தை நம்ம மீட்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாம்புலாம் பேசும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆதி ஆரம்பத்தில் பார்க்குறோம். நம்ம வஞ்சிக்கிறதுக்காக பிசாசு சர்ப்பத்தை போல பேசுது.
அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார், சபிச்ச உடனே வார்த்தை வாயை நாக்க பிடிக்கிறார், இன்னும் வார்த்தை பேச்சை பிடிக்கிறார் வாயில். அதே போல் அவன் கை காலெல்லாம் இருந்து அப்படியே அவன் வந்து நடமாடி கொண்டிருக்கான். ஆனால் நீ ஊருன்னு கிடையாது, ஏன்னா நீ வந்து சபிக்கப்பட்டவன். சகல ஜீவனை பார்க்க எல்லாமே வந்து தந்திரமுள்ளதாக இருக்குதான். என்ன பண்ணாங்க, அதை சபிச்சுட்டாரு. அப்போது அக்கினிமயமான நாவுகள், அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார், பிரிந்திருக்கிற நாவுகளை, அவருடைய அக்கினிமயமான நாவுகளை நம்முடைய ஒவ்வொரு வேலையும் ரசிக்கப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு வேலையும் அந்த அக்கினியை வந்து நம்ம அக்கினிமயமான நாவுகள் அது என்ன பண்ணுறதுன்னா, அதே 2 நாவு இருக்கிற அந்த பிரிந்திருக்கிற நாவுகள் அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்காக நம்முடைய வாயில அந்த யுத்த பாஷையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்? பயங்கரமான ஒரு வல்லமை ஆண்டு உணர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய கிருபை. மால்கான் தூளா ராபா தூளா ஹெந்திக்கலாம் அது ஹதோனி சிடியாக்கலாம். பிசாசை ஜெயிக்கிறதுக்காக அந்த அக்கினிமயமான நாவுகளை யாரெல்லாம் பெருமைகளோ இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமம், தேவன் ஒருவருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பட்சபாதம் உள்ள தேவன் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளன்னு சொல்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள நிறைவாய் போக போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மறுதலித்தார். யூதாஸ் காட்டி கொடுத்தவன் பேதுரு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறுதலித்தவன். மறுதலித்து நம்ம சத்தியம் பண்ணி சபிக்கவும் தொடங்கினவன். அப்படியாப்பட்ட பேதுரு இந்த அபிஷேகத்தை வரும்போது அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்னவாகிறாருன்னா, எல்லா யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவே மெய்யான தேவன் சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மறுதலித்த பேதுருவாக இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா, சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம். அடுத்தபடியாக என்ன ஒரு வார்த்தை பார்க்கும்போது, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கவும் கூறவும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டி கூட முந்திரி ஆண்டி கூட அவங்க கிட்ட எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ தெய்வத்தை வணங்கிருக்கிறோம், நீ ஏமா என்கிட்ட வந்து சொல்லின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னுமே பண்ண முடியாது. அவங்க எதுவுமே பார்க்காத சுவிசேஷத்தை அறிவிக்கணும். காயப்பட்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு விடுதலை ஆக்கிறதுக்கு இருதயம் நொறுமுண்ட இடத்துல ஆண்டு என்ன பண்ணாரு, நொறுமுண்ட இருதயத்தில் அவர் இருந்து வாசம் பண்ணுறது தேவனா இருக்கிறார். நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை ஆண்டு என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாள் புறக்கணிக்கவே மாட்டேன். ரட்சிப்பு அந்த நாளில் எங்களுக்கு தேவைப்படுதா இருந்ததுனால அதனால இந்த அக்காவை ஆண்டியை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு. அந்த சுவிசேஷம் தான் எங்கள் அம்மாவை தொட ஆரம்பிச்சது. அவருடைய கிருபையினால எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. இலவசமா விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டாங்க. அந்த ரட்சிப்பு அவங்களுடைய அபிஷேகம் கண்ணீரின் ஜபத்தினால இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் ஒரு தேவனுடைய நம்மளுடைய சுவிசேஷத்துக்கு ஒரு கிருபை இருக்குது. நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு அபிஷேகம் உள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா இருக்குது. அவர் உங்களுக்கு போதித்தபடி அவர் நிலைத்திருக்கணும். சத்தியமா இருக்குது, உண்மையா இருக்குது. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா சொன்ன அவருடைய அக்கினி, அவருடைய வசம், அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை கொண்டது. இந்த தலை தங்கமயமா இருக்கிறது. அவருடைய இடுப்பு எல்லாம் இடுப்புல இடுப்புக்கு கீழே எல்லாம் காலு எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கினியா இருக்கிறாரா. அல்லேலூயா. அந்த அக்கினியை ஒரே ஒரு ஸ்பார்க், ஒரே ஒரு அந்த ஒரு சின்ன நம்ம ஒரு நெருப்பு வர அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே ரசிக்கக்கூடிய வல்லமை அப்படியாப்பட்ட அபிஷேகமா இருக்கு. இந்த சூரியனை பார்க்க சாதாரண சூரியனை நம்மளால பார்க்க முடியல. இப்ப இருக்கிற நம்ம இந்த பூமி, இதே பூமியை 13 லட்சம் பூமி, 13 லட்சம், 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது. இந்த பூமியே எவ்வளோ பெருசா இருக்குது, எவ்வளோ மலைகள், எவ்வளோ சமுத்திரம், இப்படியாப்பட்ட பெரிய சமுத்திரம், எவ்வளோ பெரிய கண்டங்கள், இவ்வளோ வகையான ஆச்சரியமான இந்த காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்படியே அந்தரகத்தில் தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம அவரை சாதாரணமாக இடப்பற்றவே முடியாது. எல்லா மக்கள் சாதாரணமாக இடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும், ஒருவனை நிற்க முடியாது. அதனால அவருக்கு பயத்துடனே அவரை சேவியுங்கள், இயக்கத்துடனே கழிப்பவர்கள்.
ஆண்டவர் எவ்வளவுதான் நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணினாலும் அந்த இடத்துல போகும்போது சிறுப்புலே போல யோவான் சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே சொல்றாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் எங்கிலும் வல்லவராக இருக்கிறார். பாத லட்சங்களை சுமக்கிறதுக்கும் நான் பார்த்தேன் நல்ல அவருக்கு பெருகணும் நான் சிறுகணும்னு சொல்லி தாழ்மையோடு இருந்தபடினால யோவான் சொன்னாங்க, உயர்த்தின தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் உயர்த்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிக்கிறதுக்காக நம்ம அபிஷேகம் பண்ணதுனால அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காயம் கட்டவர்களுக்கு என்ன பண்றாங்க, காயம் கட்டுதல், உண்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் தான் தெய்வம், ஆனாலும் இந்த பூமியில அவர் மனிதனா வந்தபடினால அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அது கவனமாய் வாசிப்போம், எல்லாரும் கேட்போம். ஜெபசிந்தோடு நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆமென். கரங்களை தட்டி இயேசு அவர்தான் தெய்வம். மூன்றில் ஒன்றுமாய் செயல்படும், மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிற தெய்வம். அவர் இந்த பூமியில வரும்பொழுது அவருக்கே என்ன தேவைப்படுதுன்னா பரிசுத்தாவினால வல்லமையினால தேவர் அவர் அபிஷேகம் பண்ணார். ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், அநாதியா அபிஷேகம் பண்ணப்பட்டார். பூமி உண்டாகிறது முன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனாலும் கூட பிசாசை எதிர்க்கிறதுக்கு இந்த பூமியில அவருடைய அபிஷேகம் தேவைப்பட்டது, பரிசுத்தாவியோட வல்லமை தேவைப்பட்டது, பரிசுத்தாவியோட தயவு தேவைப்பட்டது, அவருடைய அபிஷேகம் தேவைப்பட்டது. அந்த அபிஷேகம் அவருக்குள்ள இருந்ததுனால தேவன் அவரோட கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். நம்ம வாழ்க்கையில பிசாசு நம்மளோட வாழ்க்கையில மற்றவர்களுக்கு தீங்கு செய்யதான் நம்மளை தூண்டி விடுவான். ஆனா ஆண்டவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நம்மளை அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அருமையான ஆண்டியை போல மஞ்சள் ஆண்டியை போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக அழைத்திருக்கிறார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால குணமாக்குகிறவராய் சுற்றித் இருந்தார். சந்திரமா கூட நிறைய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஊழியர் செய்யறாங்க. தேவனுடைய நாம மகிமைக்கு என்று அவருடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே குணமாக்கப்படும், ஐசியூ வார்டில் இருக்கிற எல்லாருமே குணமாக்கப்படும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கூட இருக்கும். பேதுருவோட நேர்பட்டு சுகமாகறாங்களே, அவருடைய கச்சையினால சுகமாகறாங்களே, இதே போல கச்சையில அம்மா எடுக்க நாங்கள் கற்பிப்பேன். இதே போல ஒவ்வொரு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் என்ன இருக்குன்னா அபிஷேகம். நம்முடைய துணிகள் அபிஷேகம் இருக்கும். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால இந்த அபிஷேகத்தை சுமந்து சொல்லுகிற பாத்திரமா ஒரு கழுதையா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு கருவி இருக்குது, ஒரு கீபோர்டு இருக்குது வச்சுக்கோங்க. அந்த கீபோர்டு நல்லா ஒரு அருமையான ஒரு இசையமையா வாசிக்கிற வச்சுக்கிறேன். அது போயிட்டு எல்லாம் ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு கீபோர்டை பார்த்து தொட்டு முத்தம் கொடுப்போமா? அந்த மட்டும். ஏன்னா அது ஒரு கருவி, வீடு கருவியா இருக்கும். அதுக்கு ஒரு இசை, அதை யார் கொடுக்குறாரு? ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குறாரு. அது இசை தெரியாதவங்க கொடுத்தா ஒரு மாதிரி ஆடவளமாக போகும், இசை தெரிஞ்சவங்க கொடுத்தா அது மகிமையாக ஒரு ஆராதனை அபிஷேகத்தை கொண்டு வரதா இருக்கும். ஏன்னா தாவீது இசை வாசிக்கிறது தெரிந்தவனாக இருந்தாங்க, இசை வாசிக்கிறது தாவீது தெரிந்தவனாக இருந்தார். ஆனாலும் அந்த இசை அது மூலியமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, அந்த மகிமைப்படுறாரு. அப்போது நம்ம அந்த கருவியை ஒரு பக்கமாக தான் வச்சுட்டு அந்த கருவியை வாசித்து அது இசையமைப்பாளருக்கு என்ன பண்ணுவோம், பாராட்டு கை கொடுக்கும், எல்லாருமே வாசிக்கும். அதே போல தான் நம்ம ஒரு கருவியாக இருக்கும். நம்ம இசைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அருமையா இசைப்பார். ஒரு பாடல் இருக்குது, பாடுவோமா? நாதா உன் கரத்தில் இசை கருவியா நாளோறும் பயன்படுத்தும் நாதா இசை கருவியா நாளோறும் பயன்படுத்தும் சித்தம் போ ஐயா உன் பாத என் கஞ்சமே அனுதினம் ஓடி வந்தே ஐயா உன் பாத என் கஞ்சமே நான் அனுதினம் ஓடி வந்தே ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே
தகப்பனே நாதா கரத்தில் இசை கருவி நாதோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா இசை கருவி நாதோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஆமென். ஹல்லேலூயா. இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எந்த விதத்திலேயும் பெருமையோ காலர் தூக்கி விடுறதோ காலை நிறுத்தி காட்டுறதோ எதுவே இருக்கும். ஏன்னா இப்படியாப்பட்ட யோவான் சாலைகள் என்ன சொல்றாரு, அவர் பெருகும் அவர் சொல்லுவாங்க. தயவோடு தாழ்மை உள்ளது கத்த கிருபை அளிக்கிறவராக தேவன் பெரியவராக இருக்கிறார். எல்லாருக்குமே அபிஷேகத்தை ஆண்டு கொடுக்க வல்லமனதை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளு சொல்றாரு. தன் குமாரன் என்றும் சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லா காரியங்களையும் என்ன பண்றாரு நமக்கு கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி சொந்த குமார் என்று பாராமல் ஆண்டவர் சொல்றாரு. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நல்ல தெய்வம், அருமையான தெய்வம், அவரிடத்துல ஒருபோதும் பாவம் இல்லை, இடத்துல ஒருபோதும் பொய் இல்லை. அவர் சத்தியமுள்ள தேவனா இருக்கிறார், நம்ம இடத்துல இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த இரக்கமுள்ள தெய்வம் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காது இருப்பது எப்படி அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்றேன். மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ என்று சொல்றேன். ஒரு அன்புள்ள தெய்வம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்படியாக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இந்த அபிஷேகம் இன்னும் அதிகமா நம்ம கூட பெருகும். நம்மளுக்குள்ள மாம்சம் தான் பெருகிறது. மாம்சத்தை சுயங்கள் எல்லாவற்றையும் நம்ம அடக்கி உபவாசித்து அவர் சமூகத்தில் இருக்கும்பொழுது அபிஷேகம் பெருகும், ஆவியானவர் பெருகுவார், ஆராதனை பெருகும், பிசாசுடைய தந்திரங்கள் அழிக்கப்படும், கோட்டைகள் முறிக்கப்படும், தேவனுடைய நாமம் மகிழ்ச்சியும், தேவனுடைய ராஜ்யங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரயாசப்படுவோம். டைமில்லாதனால சுருக்கமா ஒரு வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். நிறைய நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்தேன். ஆனாலும் வருகிற நாட்களை கத்தர் சித்தமானால் மீண்டும் கொடுக்கிறேன். தொடர்ந்து நான் அந்த அந்த அபிஷேகத்திற்கு காரியங்கள் தொடர்ந்து நான் பேசுறேன். கத்தருடைய சித்தம் இருந்தால், கத்தருடைய தயவு இருந்தால், நாமும் உயிரோடு இருந்தால் இதை கேட்போம் சொல்லி சொல்லுவோம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளைக்கு நடக்கப்போது நம்ம அறிய போறது. அதனால கத்தருடைய சித்தம் இருந்தால் என்னதை செய்வோம்னு சொல்லணுமா? ஏன்னா நம்ம நிறையற்றவர்கள் இன்றைக்கு இருக்க நாளைக்கு இருக்க போறது இல்லை. அதனால தேவனுடைய சித்தம் இருந்தால் நாம் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. அதுபோல நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வருகை வரைக்கும் நம்ம இருந்து நிச்சயமாக அந்த வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த அபிஷேகம் நம்ம ஆயத்தப்படும். அல்லேலூயா. யாரெல்லாம் ரசிக்கப்பட வீட்டில் யார் ரசிக்கப்படாதாலும் சரி, அபிஷேகத்தினால போயிட்டு ஒரு மணி நேரம் அபிஷேகத்தை அந்நிய பாசத்தில் இருந்து ஜெபிங்க. கண்டிப்பா உங்க பிள்ளைங்க ரசிக்கப்படுவாங்க. ரசிக்கப்படாத உங்க குடும்பங்கள் ரசிக்கப்படும். வீண் வார்த்தைகளே ஆண்டவர் கேட்கிறாராம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வீண் வார்த்தைகளே கேட்கிறாராம். அவர் இடத்துல கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கிறத கேட்காம இருப்பாரா? அல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சார்லஸ் ஃபின்னர் என்ற ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தாரு. இந்த தேவ மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு பிள்ளையை போல அவருடைய அறைக்கு போனார்னா என்ன பண்ணுவார்னா, சிறு பிள்ளையை போல அவர் பிறண்டு ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தி ஒரே வார்த்தை தான். அபிஷேகத்தை நிரம்பினா ஒரு மாதிரி ஒரு அறையில் இருப்பாரா, தூக்கி வீசி எறியப்படுவாராம். தூக்கி வீசி எறியப்பட்டு அப்படியே செவத்துல இடிச்சுன்னு காயமா இருக்குமா. இந்த மாதிரிலாம் இடிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், காடுகளுக்கு போயிடுவாராம். காடுகளை போனால் அங்கேயும் தூக்கி பல மைல் தூரம் தூக்கி எறியப்படுவாராம். ஆண்டவர் அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். அவர் சுவிசேஷத்தை என்ன பண்ணுவாராம், சொல்லவே மாட்டாராம். போயிட்டு மக்கள்கிட்ட சாதாரணமாக இப்போ நான் பிரதரை பார்க்குறேன்னா அந்த கண் அவரோட கண்ணை பார்த்துச்சுன்னா அவன் ரசிக்கப்பட்டுருவான். அப்படியாப்பட்ட அபிஷேகத்துக்கு இருக்கிற ஒவ்வொருக்கும் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும்போது இடம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்மிடி பூண்டி அப்படின்னு கும்மிடி பூண்டின்னு இருக்குது, ஒரு திருச்சின்னு இருக்குது. அந்த இடத்த அந்த இடம் ஸ்டேஷன் வந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தூக்கி பார்த்தாரா, அங்கே இருக்கிற எல்லாருமே கண்ணீரோட பாவம் மன்னிப்பு நிச்சயப்பட்டு ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே அல்லேலூயா. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் கொடுக்க வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. சூரியன்ல பார்த்தீங்கன்னா 13 லட்சம் பூமியை வைக்கலாமா? அப்போ சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கும்? சூரியனை உண்டாக்கின தெய்வம் எவ்வளவு பெரிய சூரியனை காட்டிலும் பல மடங்கு பல கோடி வார்த்தை கடக்காம அபிஷேகம் இருக்கிறது. ஒரே ஒரு நெருப்பு
அக்கினி மத்தியில போட்டிருக்கிறேன், இன்றைக்கு போட்டிருக்கிறேன். அது பற்றி எரிய வேண்டும். நாளுக்கு நாள் சகலத்தையும் போதிக்கிறதா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா டைம் இல்லாதனால ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்னன்னா தயவா பார்த்தீங்கன்னா அந்த சார்லஸ் சினியன் அந்த ஸ்டோரி தான் சொல்ல இன்னும் நிறைய இருக்குது. அந்த மிஷனரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்துல வலிமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவரு ஒரு சாராய கடைக்கு போனாராம். அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா பாட்டில் தூக்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு எல்லாருமே இயேசு வேணும் இயேசு வேணும்னு சொல்லி முழங்கால் படிப்பாங்களாம். இயேசு வேணும் இயேசு எல்லாருமே வச்சுக்கிறாங்க. எங்கே மதுபான கதையில. அதே போல ஒரு விபச்சார விடுதி இடத்துல போனாங்களாம். விபச்சார விடுதியில போயிட்டு எல்லாம் அரைகுறை துணிகளோடு இந்த வயசு நான் சின்ன வயசுல இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்களாம். பாவத்தை செய்து கொண்டிருந்தாங்களாம். மாம்சத்தை கெடுத்து கொண்டிருந்தாங்களாம். ஆனா அவர் அந்த அபிஷேகத்தை பெற்று சுமந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த இடத்துல போகும்போது பாவத்தை எல்லாருமே உணர்ந்தாங்களாம். ஆண்டவரே தயவா எங்களை மன்னிங்கப்பா, தயவா மன்னிங்கப்பான்னு சொல்லி அந்த விபச்சார ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டார்கள், விபச்சாரக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு விரோதமான அந்த பகையிலிருந்து மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாக மாறப்பட்டார்கள். இப்படியாப்பட்ட அந்த அபிஷேகம் ஒரு மனிதன் மூலியமாக வெளிப்பட்டதுன்னா நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியும், எத்தனை பேர் அவங்க உருவாக்கப்பட முடியும், வாலிப பிள்ளைகளை உருவாக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இதே போல ஒரு பட்டணத்துக்கு ஒரு காடு மத்தியில போயிட்டு முட்டி போட்டு ஆண்டவரே இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ், இயேசு வேணும். சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. கதறி 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 எல்லா பிள்ளைகளும் அழக ஆரம்பிச்சிச்சாங்க. ஏன்னா அவர் அந்த அபிஷேகத்தை அவருடைய தனி அறையில் சுமந்து அபிஷேகத்தை தீட்டி 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 இது பண்ணும்போது சின்ன பிள்ளைகளிடத்துல கூட ஒரு பாவம் மன்னிப்பு பாவ உணர்வை கொண்டு வந்தாங்க. சின்ன பிள்ளைகளிடத்துல பாவம் என்ன இருக்கும், கள்ளக்கப்படாத அந்த பிள்ளைகளிடத்துல பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ். அங்கே இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்முடைய மேலாசிரியர் பிரின்சிபல் ஹெச்எம் கிட்ட போய் சொல்லலாம்னு போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுறாங்களாம். எங்களுடைய பிள்ளைகள் அழுகுறாங்க, எங்கள் கிளாஸ் பிள்ளைகள் அழுகுறாங்க. அப்போது அந்த பிரின்சிபல் ஒரு ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரி என்ன சொன்னாங்களாம், இந்த பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல சார்லஸ் பின்னி முழங்கால் படிக்கிட்டாங்க. சார்லஸ் பின்னி முழங்கால் படிக்கிட்டதுனால அல் மகான் தோலோ ராக்காடாபா அல் மிசியா ரகன் தனபா. அதே போல நம்ம முழங்கால் படியிடும் பொழுது பட்டணமே மறுரூபமாகும். பகுதியில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்புவாங்க. தேவனுடைய வல்லமை அப்படியாப்பட்டது. அதனால தான் அபிஷேகம்ன்ற தலைப்பு தேவன் கொடுத்தான். நான் என்னுடைய தலைப்பு வேறையா இருந்துச்சு, 2-3 நாள் வேறையா இருந்துச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படித்தது வெளியில இருந்து தெரிஞ்சுக்கிட்டது வேத ஞானம், எனக்கு ஒண்ணுமே நான் பேசக்கூடாது, நீங்க பேசணும். நீங்க பேசணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோ வந்து போய் அப்படின்னு நான் பேசுவேன். அம்மாவுக்கு தெரியும், இன்னமும் எனக்கு சரியா பேச தெரியாது. சுத்தண்ணி கூட வெந்துச்சான்னு கேட்பேன், சுத்தண்ணி போய் வெந்துச்சான்னு கேட்பேன். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன், எல்லாத்தையும் போல அழைக்கிற தேவன், தேவனை நாம மகிழ்ச்சிப்படுவோம். இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் பின்னியை வந்து அப்படி ஒரு மருத்துவம். அங்க இருந்த எல்லா பிள்ளைகளுமே இப்ப ஊழியக்காரர்களா மேகங்களை பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சரித்திரம். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மந்திரவாத பிள்ளை சுனியமா நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படுது. இஸ்ரவேலுக்கு விரோதமான பிள்ளை சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம். கரெக்டு தான வசனம்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பிள்ளை சொல்லுதல் சரியா தெரியல. அது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ இஸ்ரவேல் யாக்கோபு நம்பதான், மந்திரவாதமும் நம்மளுக்கு வந்து வலிக்காது, குறி சொல்லுதலும் இல்லைன்ட்டாரு. அது எப்படி மாற்றி சொல்லுங்க, ஆர்டர் கோச்சிங். இப்போ அவருடைய அபிஷேகம் அது அதிகமாக மேலானதாக இருக்குது. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்வாராக. இப்போ சாமுவேல பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவன் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிறந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் எழுதி இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். தாவீதுடைய காரியங்கள் வருது. தாவீதை பார்த்தீங்கன்னா சவுல் சொல்ற, சாமுவேல வந்து சாமுவேல் கிட்ட சொல்ற, சாமுவேல் கிட்ட
நான் வந்து ஜனத்தின் மேலே ஒரு அதிகாரியாக ராஜாவை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற அவன். ஆனால் அதை வந்து சொல்லலை. நாங்கள் போகும்போது ஒரு நாங்கள் வெளிப்படுத்துன்னு சொல்லி இது பண்ண பொழுது அவர் பார்க்குறாரு, சகோதரர்கள் எல்லாருமே நல்லா வஸ்திரம் தெரித்து நல்லா திடகாத்திரமாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு சரீரம் உள்ளவர்களாக இருக்காங்க. அப்போ இவங்க அவங்க கேட்கும்போது சாமுவேல் கிட்ட ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். இப்போ என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயம் இந்த பூமியில இருக்குதுன்னு சொல்லி தாவீது என்ன பண்ண, தாவீது வந்தவன் சகோதரர்களாக அர்ப்பமா என்ன பண்றவன், தன் சொந்த தகப்பனால ஈசாயின்னு நமக்கு அப்பா அவரோட வந்து என்ன பண்ணப்பட்டவன் அர்ப்பமா சகோதரர் உங்களோட பிள்ளைகள்லாம் கூட்டுன்னு சொல்லி எல்லாரும் கூட்டு வராங்க. ஆனால் இன்னும் வேற யாரா இருக்காங்க கேட்ட போய் என்ன சொல்றாங்க, அவன் ஒருத்தர் இருக்கிறான் ஆடு மேய்ச்சி நிற்கிறான். அப்போ வந்து அவனை கணக்கில் கூட வைக்கல. அப்படியாப்பட்ட தாவீது தான் சிறுவர் தேசத்துல அதிகாரியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் சொல்றாரு, அருமையான எனக்கு ரொம்ப அருமையான பிடிச்ச ஒரு வார்த்தை. தாவீது சொல்றாரு, தாவீது ஒரு வார்த்தையை சொல்றாரு. தாவீது சொல்லிட்ட பிறகு ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் பெரியவர், தயவா நீங்க மன்னித்துக் கொள்ளணும். எனக்கு டைம் நிறைய இருந்து எனக்கு நான் பேசினா இருப்ப போல இது ஆவியாளர் விட மாட்டாரு. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. வருகிற நாட்கள்ல கண்டிப்பா நான் நிச்சயம் நான் பேசுவேன். அதே போல பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு முதல் வீட்டு கூட்டம். தேவனுடைய கிருபையினால எத்தனையோ கிருபையினால பிரசங்களை நான் பண்ணியிருக்கிறேன், சபைகளில் பண்ணியிருக்கிறேன். ஆஃபனேஜ் குடி பழக்கம் இருக்கிற மத்தியில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். அருமையான அம்மாவுக்கு தான் நான் நன்றி செலுத்துக்கிறேன். உண்மையிலே அம்மா வந்து நான் அழைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வீட்டு கொடுத்து முதல்ல உங்களுடைய வீட்டில் நான் பிரசங்கிக்கணும்னு என் சகோதரர் அதிகமாக ஒரு சொல்லாமல் இருக்க முடியாது. வேலை மத்தியிலேயே வந்து இதை நான் வந்து வாக்கு கொடுக்குறேன், நீ வந்து தேவ சித்தமானா கண்டிப்பாக வருவேன். தட்டலமாக இருக்கு வேலை இருக்குது என்ன சொல்லிட்டு வந்தா தெரியல, போனா என்ன திட்டு வாங்குவாரு தெரியல. அவனுடைய அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். ஆனா நான் ரொம்ப வந்து நாங்கள் நேசிக்கிற ஒரு சகோதரராக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வந்துருங்க அப்படின்னு. இதே போல தேவனுடைய ஊழியக்காரனை மதித்து தேவனுடைய நாமத்துக்காக வந்திருக்கிறார் பெரியவர். இப்போ தாவீதை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ன பண்றாரு, இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு சொல்லி ஒரு அத்தாரிட்டான வார்த்தை, அதிகாரமான வார்த்தை சொல்றாரு. அப்போ தன் சொந்த சகோதரர்களும் அவங்க வந்து எல்லாருமே அற்புதமாக தான் நினைச்சாங்க. சங்கீதம் 23:5 ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, அருமையான வார்த்தையை சொல்றார் தாவீது. சங்கீதம் 23:5 எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை தான். 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆமென் ஆமென் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஏன் சத்துருன்னு சொல்ற, தாவீதுக்கு நிறைய சத்துரு இருந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தை ஒரு வெளிப்பாடு எனக்காக கொடுத்தாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. உண்மையா ஒத்துக்கொள்றீங்களா? வீட்டாரே சத்துரு, சொந்த தகப்பனே சத்துருவா மாறலாம், சொந்த சகோதரனே சத்துருவா மாறலாம். இவள் மத்தியில சத்துருக்களுக்கு தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. சொந்த வீட்டாரே சத்துருன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படும், என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி. அவரை தாவீது அபிஷேகம் பண்ணின தேவன் தான் நம்மளோட கூட இருக்கார். என்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கு. அந்த அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. ஏதோ சாதாரணமா ஒரு சொட்டு கொடுக்குறது, ஒரு சொட்டு அப்படியே ஊற்றுறது இல்லை. அது ஆரனுடைய சிரசில ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வழிகிறது. அங்கிகளை இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாரு பரிசுத்த தைலம் அவருடைய அபிஷேகம். அவருடைய அந்த அவரையே நமக்குள்ள வளர்த்த அபிஷேகம், அவரே நமக்குள்ள ஆவியான இறங்கத்தான் நமக்கு அபிஷேகம். அவருடைய அந்த பாஷையை காதல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல பிசாசுக்கு தெரியாது, மனுஷங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு அந்த வியாக்கியானம் பண்ணுறதுக்கான வரங்கள் இருக்கலாம். அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா அவரோட கூட பேசுறதுக்கான ஒரு நல்ல ஒரு மொழி காதல் மொழி நம்மளுடைய லவ் லாங்குவேஜ். ஒன்றுமே தெரியலனாலும் சாதாரணமாக சில பேர் 2-3 வார்த்தை தான் வரும். சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன் 2-3 வார்த்தை தான் இருக்கும். ஆனால் அந்த 2-3 வார்த்தையை கனமுள்ளதான் நம்ம எண்ணி பேசும்போது புதிய பாஷைகள் மாற ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை ஆண்டு சொல்றாருல, ஏசாயால ஒரு வார்த்தை இருக்கு, பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையோட ஜனத்தோட பேசுவேன். பழைய ஏற்பாட்டிலேயே அந்நிய பாஷையோட இந்த ஜனத்தோட பேசுவேன். அப்போ இதுவே ஆறுதல், இதுதான் ஆறுதல். வேதனையோட இருக்கிறீங்களாமா, ரொம்ப கவலையா, ஒண்ணுமே தெரியலையா, சமூகத்தை ஊற்றிடுங்க, உங்க இருதயத்தை ஊற்றி உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசாதீங்க. 2 வார்த்தை தான் தெரியுதா, பேசுங்க.
போகும்போது ஒரு பூனைக்குட்டி மாதிரி போவீங்க, வெளியே வரும்போது நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால சிங்கத்தை போல தைரியமா சிங்கத்தை போல நீங்க தைரியமா வருவீங்க. தேவன் வந்து எப்படியாப்பட்டவன்னு கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர்கள் வரும்பொழுது முதலாவது பலன் சுயங்கள் சாகப்படும், மாம்சங்கள் சாகப்படும். பிசாசினுடைய தந்திரங்களை நீங்க வெட்டுவீங்க, பிசாசினுடைய விக்கிரக கோட்டைகளை முறிப்பீங்க. அவருடைய அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 89 சங்கீதம் 20வது வசனத்தை சாமுவேல்ல பார்த்தோம். 1 சாமுவேல்ல இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரு. சங்கீதத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல உண்மையான எனக்கு பிடித்த வார்த்தை. அவன் பிள்ளைகள் 89:20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். அவருடைய பரிசுத்த தைலத்தினால் என்ன பண்றாரு? தாவீதை கண்டுபிடித்து எழுதத்துக்கு ஏற்றவன் நீதான் சொல்லி அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இன்னைக்கு கூட தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுவார். இஸ்ரவேல் தேசம் தாவீதின் நகரம். கொடியிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார், தாவீதின் நட்சத்திரம். தாவீதை எவ்வளவா உயர்த்திருக்கிறார் ஆண்டவர். அப்புறமா என்னப்பட்ட சிறியவனை புரிந்து எடுத்து இளையவனை குப்பையில உயர்த்தினது நம்மோட கூட இருக்கிறார். ஆனா அவ்வளவு நெருக்கமா இருந்த தாவீதை விட யாரும் நெருக்கமா இருந்திருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என் விதத்துக்கு ஏற்றன்னு சொன்னவர் பிரியப்பட்ட தாவீது என்ன பண்ணிட்டா? பிசாசு அஞ்சிக்காரு, இச்சையில யுத்தம் நடக்குது. யுத்தத்துல இல்லாத விழாவி கொண்டிருக்கிறார். எங்க பலகணியில் நம்மளுடைய பாசனை சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? பால்கனி அதுல பலகனி இதுல பால்கனி அவள் தான் அப்படியே வித்தியாசம் பண்ணிட்டு அப்படியே மாற்றி இருக்கான். அப்போ உழவை கொண்டிருக்கிறார். உழவை கொண்டிருக்கும் போது பார்த்துட்டாரு. அப்போ பிசாசை இது பண்ணிட்டா. அப்போ 2 பாவம் பண்ணிட்டாரு. கொலையும் பண்ணிட்டாரு. உண்மை உத்தவமா இருந்த தன்னுடைய வேலைக்காரனை கொலை பண்ணிட்டு மனைவி வச்சார். ஆனா இந்த 2 பாவம் கர்த்தருடைய பார்வையில ரொம்ப அருவருப்பானது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை தவிர அவன் தாவீது வேற எதுவும் தவறு செய்யல. எவ்வளவு இரக்கமுள்ள தேவனா இருக்கிறான். அவன் என்னுடைய என்ன சொல்றாரு? தாவீதை விட்டு அவன் எனக்கு சித்தமானவர்களை செய்வான். நம்மளும் அவனுடைய சித்தமானவர்களை செய்யும்போது இன்னும் நம்ம பிள்ளைக்கு அபிஷேகம் பெருகும். அவர் நம்மளை கண்டுபிடித்திருக்கிறார். என் தாசனாகிய உங்களோட பேரை போட்டுங்க. அவங்க எல்லாருமே எங்கள் அம்மா பேருக்கு என் வந்து ரூபவதியான கூட போட்டுக்கலாம். என் தாசனாகிய ஆண்கள் போட்டுக்கலாம். ஆமாம் அப்படின்னு போட்டு கண்டுபிடித்தேன்னு சொல்கிறார் ஆண்டவர். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் நம்மளுக்கு என்ன பண்ணுது? சகலத்தையும் குறித்து போதிக்கிறதா இருக்குது. ஆகவே விசாசை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு மேலே இருக்கிற வெளியேறப்பட்ட காரியம்னா இந்த அபிஷேகம். அபிஷேகம் இங்கே நம்ம நிற்க இருக்குது. மற்ற பெரிய காரியங்களை வருகிற நாட்டில் செய்வார். அவருக்கு சித்தமான மீண்டும் அந்த அபிஷேகத்தை குறித்து பேசுகிறேன். இதுக்காக எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுது இருக்கிறத பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய அபிஷேகத்தை 1000 மடங்கு கர்த்தர் வருகிற நாட்கள் முழுவதுமாக அபிஷேக அலைய நதி போல அக்னியினால் நம்ம நிரப்பி அபிஷேகத்தால் நிரப்பி ஒவ்வொரு நாளும் வருகிற ஒவ்வொரு தாசர்களை பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். பெரிய காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்வாராக. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். நல்ல தாய்மார்களுக்கு அக்காமார்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தார். கரங்களை கட்டி